ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு. புனிதர்கள் பேதுரு, பவுலடியார் திருத்தூதர்கள் பெருவிழா. ரோமை பேரரசனாய் நீரோ இருந்தபோது கிறிஸ்தவம் என்ற புதிய நெறியை, புதிய வழியை பின்பற்றி கொண்டிருந்த அனைவரையும் துன்புறுத்தியும் கொலை செய்து கொண்டிருந்தான். திருத்தூதர் புனித பேதுரு அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததாக திருச்சபையின் வரையறைக்குள் வராத பேதுருவின் பணிகள் அப்போகிரிஃபல் ஆக்ட்ஸ் ஆஃப் பீட்டர் என்ற நூலில் எழுதுகிறார். ரோமை நகரில் இருந்த திரு அவையின் உறுப்பினர்களாக இருந்த பலர் பேதுருவிடம், இங்கிருந்து தப்பிச் செல்லும், நீர் இன்னும் தொடர்ந்து திரு அவையை வழிநடத்த இன்றியமையாதவராக இருக்கிறீர் என்றனர். பேதுரு அப்பியா வழியாக கிராமப்புறத்திற்கு தப்பிச் செல்லும் வழியில் இயேசுவை சந்தித்த பேதுரு, கோ வாதிஸ் டொமினே, ஆண்டவரே எங்கே செல்கிறீர் என்று கேட்க, நான் ரோமைக்கு அடக்குமுறை அட்டூழியத்தால் துயரப்படுபவர்களோடு துன்பப்பட்டு சிலுவையில் அறையப்பட ரோமைக்கு செல்வதாக கூறினார். இதனை பேதுருவிடம் சொல்லிய பிறகு உயிர்த்த இயேசு மறைந்து போனார். அதை கேட்டு வெட்கமுற்ற பேதுரு மீண்டும் திரும்பி ரோமைக்கு சென்று வேதசாட்சி மரணத்தை துணிவோடு எதிர்கொண்டு, தான் இல்லாவிட்டாலும் திரு அவை தொடர்ந்து இருக்கும் என்று நினைத்தார். வத்திக்கானில் உள்ள மலையடிவாரத்தில் பேதுரு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அதன் அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டார் என்று பாரம்பரியம் கூறுகிறது. அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் புனித பேதுரு பசிலிக்கா எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் பேதுருவின் கல்லறையில் எடுக்கப்பட்ட எலும்புகள் புனித பேதுரு பசிலிக்காவினுடைய உயர் பலிப்பீடத்தில் அதனுடைய கீழ் மீண்டும் புதைக்கப்பட்டிருக்கின்றன. ஆண்டவரே எங்கே செல்கிறீர் என்று உயிர்த்த இயேசு பேதுருவுக்கு காட்சியளித்த இடத்தில் ஒரு ஆலயமும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இன்றைய புனிதர்கள் பேதுரு, பவுலடியார் திருத்தூதர்கள் விழாவை கொண்டாடுகிறோம். தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் பேதுரு, பவுல் கல்லறையை தரிசிப்பதற்காகவே ரோமைக்கு திருப்பயணம் மேற்கொண்டனர். திரு அவையை துன்புறுத்திய நீரோவின் காலத்தில் கிபி 64ஆம் ஆண்டு இந்த இரண்டு திருத்தூதர்களும் வேதசாட்சி மரணத்தை தழுவினர். பேதுருவும் பவுலும் ரோமையில் மறைசாட்சிகளாக இறந்து இறப்பில் ஒன்றுபட்டிருந்தாலும் வாழ்க்கையில் பல நிலைகளில் வேறுபடுகின்றனர். பேதுரு கலிலேய கடலோரமாயிருந்த பெத்சாய்தா நகரை சார்ந்தவர். பேதுரு படிப்பறிவில்லாத சாமானியர். பவுல் தார்சிஸ் நகரத்தில் இருந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பரிசேயர். பேதுரு ஒரு மீனவர். பவுல் கூடார தொழிலை செய்து வந்தவர். கலிலேய கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை இயேசு அழைத்தார். பவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக செல்லும் தமஸ்கு சாலையிலே உயிர்த்த இயேசுவால் தடுத்தாட்கொள்ளப்பட்டார். இயேசு பேதுரு என்ற பாறையின் மீது தன் திரு அவையை கட்டியவர். திரு அவையின் ஒற்றுமைக்கு மையப்புள்ளியாக விளங்குபவர் பேதுருவே. ஆனால் பவுல் புறையனத்து மக்களுக்கு இறைவார்த்தையை அறிவிக்க இயேசுவால் அழைக்கப்பட்டவர். பேதுரு லிடியா, யோப்பா, செசாரியா போன்ற இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க பயணம் மேற்கொண்டார். பவுலடியார் 3 நற்செய்தி அறிவிப்பு பயணத்தை பல இடங்களுக்கு மேற்கொண்டார். பேதுரு திரு அவை முழுவதற்கும் பொருந்தும்படியாக 2 திருமுகங்களை எழுதியுள்ளார். பவுலடியார் புதிய ஏற்பாட்டில் 13 நூல்களை எழுதியிருக்கிறார். இவர்கள் பலவற்றில் வேறுபட்டிருந்தாலும் அவர்களை இணைத்தது இயேசுவின் மீதான நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு தங்கள் வாழ்க்கையையே அர்ப்பணித்தார்கள். இன்றைய நற்செய்தியில் பேதுரு தன் நம்பிக்கை அறிக்கையை இயேசு தான் யார் என்று கேட்டபோது அறிக்கையிடுகிறார். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று கூறுகிறார். பவுல்
தனது நம்பிக்கை அறிக்கையை இன்றைய 2ஆம் வாசகத்தில் வெளிப்படுத்துகிறார். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பவுலடியார் கூறுகிறார். இயேசுவை பற்றிய இந்த 2 பெரிய திருத்தூதர்களின் விழா நமக்கு நிறைவுறுத்துவதும் வலியுறுத்துவதும், நாம் அனைவரும் இந்த திருத்தூதர்களைப் போல வேறுபாடு உள்ளவர்கள். நம் குடும்ப பின்னணி, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொடைகள், வரங்கள், நம்முடைய ஆளுமைகள், நமது சமூக அந்தஸ்து, நமது படிப்பு, பதவி இவைகளில் வேறுபட்டிருந்தாலும் கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை எப்படி இன்றைய 2 புனிதர்களையும் இணைத்ததோ, அதே கிறிஸ்துவில் உள்ள நம்பிக்கை நம் அனைவரையும் இணைக்கும் வலிமை படைத்தது. நாம் அனைவரும் நமது தனித்துவத்தோடு, தனித்தன்மையோடு இயேசுவோடு நாம் உறவு கொள்ளுகிறோம். கிறிஸ்தவத்தில் படித்தவரும் பாமரரும் ஒன்றே. சமத்துவ திரு அவை. திரு அவை ஒரு யூனிஃபார்மிட்டி அல்ல, மாறாக யூனிட்டியை குறிக்கிறது. யூனிஃபார்மிட்டி, யூனிஃபார்ம், ஒரே மாதிரியாக இருப்பது, ஒரே மாதிரியான சீருடை, ஒரே மாதிரியான சிந்தனை. இதை கொண்டு வர திரு அவை முயலவில்லை. மாறாக யூனிட்டி, வேறுபட்ட ஆளுமைகள், வேறுபட்டவர்கள், பலவற்றில் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக கிறிஸ்துவில் வாழ்வதையே திரு அவை எதிர்பார்க்கிறது, அதற்காகவே உழைக்கிறது. எனவே பன்மையையும் பன்முகத்தன்மையையும் திரு அவையில் வளர்த்தெடுக்க இந்த 2 புனிதர்கள் வழியாக மன்றாடுவோம். ஆமீன்.